முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விவரங்கள். பாகிஸ்தான் நேற்று இரவு அத்துமீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், வான்வழியாகவும் தரை வழியாகவும் நடத்தப்பட்ட தாக்குதலை முற்றிலுமாக முறியடித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பிரதமர் மோடியுடன் சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு முன்னதாக முப்படைகளினுடைய தளபதியை சந்தித்து முப்படைகளுடைய தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஒரு ஆலோசனை வந்து மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில எந்த மாதிரியான நடவடிக்கைகள், இந்த முறியடிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு நடத்தப்பட்டது, நேற்று எத்தனை இடங்களை குறிவைத்தவர்கள் தாக்குதலுக்கு முயன்றார்கள், அதற்கு எப்படி வான் பாதுகாப்பு அமைப்பும் மற்றும் இந்திய ராணுவமும் விமானப்படையும் கடற்படையும் அதற்கு உரிய தாக்குதலை கொடுத்திருக்கிறது என்று அந்தந்த படைகளினுடைய தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு விளக்கியிருந்தார்கள். தற்பொழுது ராஜ்நாத் சிங் இதனை தொடர்ந்து பிரதமரை சந்தித்து இது குறித்து விளக்கி வருகிறார். இதில் எதுவும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, பாகிஸ்தானிற்கு நாம் நடத்திய தாக்குதல்ல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த இடங்களில் எல்லாம் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கும் அவர்களுக்கு உரிய பதிலடியை கொடுப்பதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி அது குறித்த தகவல்களுடன் தற்போது பிரதமரை சந்தித்து அதை விளக்கம் அளித்து வருகிறார். நேற்று இரவு பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு முன்பாக பிரதமருடன் பாதுகாப்பு ஆலோசகர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படையினுடைய தளபதிகள், முப்படையினுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் உட்பட அனைவருமே இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இந்த ஆலோசனையில உரிய பதிலுடைய பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டும், இன்று இரவு அவற்றை கொடுக்க வேண்டும், அவர்களால் எழுந்து கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு நடவடிக்கையாக, ஒரு தாக்குதலாக இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அந்த நடவடிக்கையை நாம் அப்படிதான் பார்க்கிறோம். நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது. லாகூர் நேற்று ஒரே நாளில் 2 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத் நகரை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கராச்சி உள்ளிட்ட நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் இன்று அதிகாலையில் இருந்து உரி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அவர்கள் தொடர்ந்து அத்துமீறி பீரங்கிகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில தரை வழியாக அதற்கு உரிய பதிலடியை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இந்திய ராணுவமும் பீரங்கியால் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு எதிர்வினை ஆட்சி வருகிறது, உரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. இவற்றை எல்லாம் பிரதமரிடம் விளக்கி வருகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது, அதற்கு பிறகு மீண்டும் பாகிஸ்தான் சென்றால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுடன் அவர்கள் இன்னும் எந்த வியூகம் வகுத்து எப்படி தாக்குவது போன்றவற்றை எல்லாம் குறித்து இந்த ஆலோசனையில் ராஜ்நாத் சிங் விளக்கி வருவதாகும். இவற்றை வெற்றிகரமாக எப்படி முறியடிக்கும், வான் பாதுகாப்பு அமைப்பு நமக்கு எவ்வாறு கை கொடுத்திருந்தது, விமானப்படையின் இந்திய ராணுவம் அதற்கு எவ்வாறு செயல்பட்டது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த ஆலோசனையில அது குறித்து விளக்கம் அளித்து வருகிறார்கள். பிரதமருடைய ஆலோசனைக்கு பிறகு ஒரு முக்கியமான அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஒரு 10 ஒரு 10:30 இது தொடர்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பும் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் முயற்சி எவ்வாறு முறியடிக்கப்பட்டது என்பது குறித்தான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் அடுத்த கட்டமாக நடத்தப்படும். அது ஒரு 10:30 மணிக்கு நடக்கும். அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகும் என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது பிரதமரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகான நடவடிக்கைகளை நம்ம பார்க்க வேண்டும். இன்று அதிகாலையில எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவமாக பார்க்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.